குறள் கூறு மரம். பிறனில் விழையாமை கண்ட நாம் இனி பொறை உடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் அறம் பார்ப்போம். பொறை உடைமை என்றால் என் நிலையிலும் பிறர் மேல் கோபம் கொள்ளாமல் பொறுத்தலே ஆகும். பிறர் நமக்கு தீங்கு செய்தாலும் சினம் கொள்ளாது சகிப்புத்தன்மையுடன் இருத்தலே. இது ஒரு சிறந்த அறமாகும். அதோடு நல்லதொரு பண்பாகவும் போற்றப்படுகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று தன்னை தோண்டுபவரை கூட தாங்குகின்ற நிலத்தை போன்று தம்மை பழிப்பவரையும் இகழ்வாக பேசுபவரையும் தாங்குவது நல்லதொரு உயர்ந்த பண்பென கூறி இவ்வதிகாரத்தை தொடங்குகிறார் வள்ளுவர். வரம்பு மீறி பிறர் செய்யும் தீமைகளையும் பொறுத்து கொள்வது சிறந்தது என்றால் அதைவிட அத்தீமைகளை மறந்து விடுவது சாலச் சிறந்ததாம். இப்படி நடக்க எத்தகு பொறுமை வேண்டும் நமக்கு? இப்படி பொறுத்து கொள்ள வேண்டுமெனில் வலிமை மிக்க அவசியம் என்பதை இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்ற குறளில் கூறுகிறார். அதாவது விருந்தாளிகளை அன்னமிட்டு போற்றாத ஒருவன் ஏழைகளுள் ஏழையாவான். அதேபோல் தன்னை பழிப்பவரை பொறுத்து கொள்பவன் உயர்ந்தவர்களுள் உயர்ந்தவன் ஆவான் என்கிறார். நற்பண்பு நிறைந்து தனக்கு புகழை விரும்புகிறவன் தீங்கு இழைத்தவனிடமும் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பகைவனுக்கு தீங்கு செய்பவர்களை பெரியோர்கள் கௌரவிப்பது இல்லை. பகைவனிடத்தும் யார் பொறுமையை காட்டுகின்றனரோ அவரை தங்கள் உள்ளத்தில் வைத்து போற்றுவராம். அதோடு தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவருக்கு அன்று ஒரு நாள் தான் இன்பம் கிடைக்கும். ஆனால் பொறுத்து கொண்டவனுக்கு உலகம் உள்ளவரை புகழ் நிலைத்திருக்கும். இதனை ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குறளில் பதிய வைக்கிறார் வள்ளுவர். அதனால் தனக்கு பிறர் தீங்கு செய்தாலும் அத்துன்பத்திற்காக மனம் வருந்தி அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது ஆணவத்தால் தமக்கு கொடுமைகள் செய்தவரையும் தம் பொறுமை என்ற பண்பினால் வெல்லுவதே சாலச் சிறந்தது. வரம்பு மீறி ஒருவர் பேசும் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் துறவிகளை விட தூய்மையானவர் என்கிறார் வள்ளுவர். உண்ணா நோன்பிருந்து உடல் துன்பத்தை பொறுத்து கொள்பவர்கள் சிறந்தவரே என்றாலும் பிறர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் சிறந்தவர்களுக்குள் சிறந்தவர் என்பது வள்ளுவனானின் முடிவு. இதனை உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் என்ற இறுதி குறளில் அறுதியிட்டு கூறுகிறார். என் நிலையிலும் பிறர் மேல் கோபம் கொள்ளாமல் பொறை உடைமை, அதாவது ஃபர்பியரன்ஸ் பொறுமை என்ற அறத்தினை கடைபிடித்தவர்களில் ஜகதாச்சாரியார் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜரையும் அவரின் ஆச்சாரியரான பெரிய நம்பி மற்றும் சீடரான கோரத்தாழ்வானையும் காண இருக்கிறோம். ஸ்ரீ ராமானுஜர் தன் இளமை காலத்தில் யாதவ பிரகாசர் என்பவரிடம் கல்வி கற்றார். வேத வாக்கியங்கள் சிலவற்றுக்கு யாதவர் உரைக்கும் பொருள் சாஸ்திரங்களில் கூறப்படாததாக இருக்கும். அம்மாதிரி சமயங்களில் இளையாழ்வார் என்ற நம் ராமானுஜர் அவற்றின் உண்மையான பொருளை கூறி நிலைநிறுத்துவார். அடக்கமும் அமைதியும் பொறுமையும் நிரம்ப பெற்றவரான ராமானுஜர் நிதானமாக தன் எண்ணங்களை குருவின் முன் சமர்ப்பிப்பார். பல நிகழ்வுகள் நடந்தேறின இம்மாதிரி. அவைகளின் விரிவு இங்கு கூறப்படவில்லை. ஒவ்வொன்றிலும் ஸ்ரீ ராமானுஜரின் ஞானமும் அறிவு கூர்மையும் விஞ்சி நின்றது. இதனால் யாதவ பிரகாசர் என்ற ஆச்சாரியரின் கல்வி சூரியனை பொறாமை என்னும் வேண்டத்தகாத கிரகணம் கவ்வியது. தன் அந்தரங்க சீடர்கள் சிலருடன் ஒரு சதி திட்டம் தீட்டினார். ராமானுஜரை அழைத்து கொண்டு காசி யாத்திரை செல்வதென்றும் அங்கு நீரில் மூழ்கடித்து கொல்வதென்றும் முடிவு செய்தார். என்றாலும் குருவின் சதி திட்டம் அறிந்து அதிலிருந்து வரதனும் பெருந்தேவி தாயாருமே
வேடுவ வேடுவச்சி வேடமணிந்து வந்து இவரை கானக வழியிலிருந்தும் யாதவ பிரகாசரிடமிருந்தும் காப்பாற்றினார். அப்போது அவருக்கு வயது 18. ராமானுஜரோ குருவின் தீய எண்ணத்தை யாரிடமும் கூறாது பொறுமையோடு நிலைமையை கையாண்டு தொடர்ந்து அவரிடமே சில காலம் கல்வியும் பயின்றார். பிறகு தன் 32வது வயதில் எதிராஜராக ஆன பின்பும் இவரை கொல்ல வேறு சிலர் முயன்று அதிலிருந்தும் தெய்வ அருளாலும் இவரின் பொறுமையாலும் தப்பித்தார். நடந்த எதையும் தீமை புரிந்த எவரையும் தன் மனதில் நிறுத்தாது பெருந்தன்மையோடு நிகழ்ச்சிகளை மறந்தார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற வள்ளுவனாரின் வாக்கிற்கு ஏற்ப திகழ்ந்தார். வரம்பு மீறிய தீமைகளையும் பொறுத்ததோடு மறந்தும் போனது இவரின் அதீத பெருமையை பறைசாற்றின. அதனால்தான் தன்னை கொல்ல நினைத்தவர்களையும் அரவணைத்து தன் சீடராகவும் ஆக்கிக் கொண்டார். இவரின் குருவான யாதவ பிரகாசரே இப்போது இவரிடம் வந்து, உம்மை அறிவால் பார்த்தேன், பார்க்க இயலவில்லை. தற்போது அன்பாலும் பக்தியாலும் பார்க்கிறேன். நீர் வேறு கண்ணன் வேறு அல்ல என்று கூறி ராமானுஜரை வலம் வந்து வணங்கி இவரின் சீடரானார். முன்னாள் ஆச்சாரியரே இந்நாள் ஸ்ரீ ராமானுஜரின் சீடராக ஆனது பெரிய விஷயமல்லவா? வேர் விழுதானது, விழுது வேறானது என்பது போல் யாதவர் இப்போது கோவிந்த ஜீயர் ஆனார். ஸ்ரீ ராமானுஜரை போன்று மன உறுதியோடு பொறுமையை போற்றி வாழ்ந்தவர்களில் இவரின் ஆச்சாரியரான பெரிய நம்பியும் சீடரான கூரத்தாழ்வானும் அடங்குவர். ஒரு சமயம் 2ஆம் குலோத்துங்கன் என்ற சோழ அரசன் பல பண்டிதர்களையும் மத தலைவர்களையும் பயமுறுத்தி சிவனுக்கு மேலான பொருளில்லை என்று எழுதி கையொப்பம் பெற்று வந்தான். அதுபோல நம் ராமானுஜரிடமும் கையொப்பம் பெற கருதி அவரை அழைத்து வரும்படி சில ஆட்களை அனுப்பி வைத்தான். ராமானுஜர் கையொப்பம் இடாவிடில் கொல்லவும் திட்டம் தீட்டியிருந்தான். இதனை அறிந்த ஸ்ரீ ராமானுஜரின் சீடர்கள் அவரை ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியேறும்படியும் அவரிடத்தில் கூரத்தாழ்வான் தன்னை ராமானுஜராக காட்டிக்கொண்டு அரச சபைக்கு செல்வதென்று முடிவானது. இவருக்கு துணையாக 100 வயது நிரம்பிய பெரிய மகள் தன் மகள் அத்துழாயுடன் செல்கிறார். அரச சபைக்கு சென்ற இவ்விருவருக்கும் நடந்தது என்ன என்பதையும் திருவரங்கத்தை விட்டு வெளியேறிய ஸ்ரீ ராமானுஜருக்கு நடந்த நிகழ்வுகளையும் தொடர்ந்து நாளை காண்போம். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.